ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தனுசு ராசி அன்பர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறர் உள்ளத்தில் உள்ளதை சுலபமாக அறியும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தமிழ் மாதங்களில் ராசிக்கு வெற்றி மாதம் ஆனி மாதம்தான். ஆக இந்த மாதம் பிறந்துவிட்டால் அனைத்து விசேஷ நன்மைகளும் எளிதாக நடக்கும். வசதி உயர்வு அதிகரித்துவிடும். எனவே இந்த மாதத்தை சிரத்தையாக பயன்படுத்த சிக்கல்களிலிருந்து வெளிவரலாம். ஆரோக்கியம் சிறப்பாக தொடரும். அனாவசிய செலவு, நஷ்டம், இழப்பு ஏதுமில்லை. இல்லத்திற்குள் புதிய குதூகலம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு, பிரிவு, கோர்ட் வழக்கு, கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் விலகும். பொருளாதார சிரமங்கள் தீரும். உபரி வருமானம் பெருகும். ஊதிய சிக்கல்கள் விலகும். உறவுகளால் அதிகப்படியான நன்மை முதல் வாரம் கடந்ததிலிருந்து கிட்டும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் விரும்பியபடி நகரும். அதிகாரி, சக ஊழியர்கள் மூலம் 3வது வாரத்தில் அனுகூலம் ஏற்படும். கடன், கன்னி, கொடுக்கல் வாங்கல், வாக்குறுதி, நாணய விஷயங்கள் எவ்வித இடைஞ்சலையும் ஏற்படுத்தாது. 12 தினங்கள் கடந்த பிறகு புதிய ரூபத்தில் வருமானம் உயரும். எதிர்பாராத பரிசு பண வரவுகளும் உண்டு. பிறரிடம் கொடுத்திருக்கிற தொகைகள் முதல் வாரமே கைக்கு வரும். சுற்றுலா பயணங்களால், ஆன்மீக பயணங்களால் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் சட்டென்று திருமணம் கைகூடும். உத்திராட நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கிய கவலை விலகிவிடும். இம்மாத ஞாயிறு, செவ்வாய்க்கிழமைகளிலும் 1, 5, 9, 14, 22, 27வது தினங்களிலும் இனிமை, காரிய வெற்றி, பலகால பிரச்சனைகளுக்கு முடிவு, சொத்து பத்து சேர்க்கை, புன்பொருள், ஆபரண விருத்தி என்றபடி நகரும். உத்திராட நட்சத்திர இளம் இருபாலரும் 3வது வாரத்தில் தங்களது அவசியமான விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்களில், அயலூர், அயல்தேச தொழில் திட்டங்களில் அனுகூலமான மேன்மை உண்டு. பெண்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். செல்வ நிலை உயரும். கணவன் மனைவிக்குள் அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவிற்கு வரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். பெற்றோர் வழி ஒத்துழைப்பு உண்டு. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான பெரிய மனிதர்களின் சிபாரிசு எளிதாக கிடைக்கும். விவசாயிகளுக்கு புதிய நிலபுலன்களை வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு பணி ரீதியான இடையூறுகள் விலகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டமுடன் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு சக கட்சி ரீதியான உயர்வுகள் தானாக கிட்டும். அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் 16, 18, 21, 26, 29, 30, ஜூலை 1, 4, 7, 9, 14, 16 ஆகிய நாட்கள். பரிகாரம்: இம்மாத திங்கட்கிழமைகளில் ஸ்ரீ அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து பிரார்த்திக்கவும். சிறப்பு பரிகாரங்கள்: கடன் பிரச்சனைகள் தீர வீட்டில் காலை மாலையிலும் வெள்ளிக்கிழமையில் 1 டம்ளர் தண்ணீரில் 3 துளசி இலைகளை போட்டு இந்த தண்ணீரை பூஜை அறையில் வைத்து பிரார்த்தனை செய்து வீட்டின் மூலை முடுக்குகளில் தெளித்து வந்தால் தீராத கடன் பிரச்சனைகள் நீங்கிவிடும். திருக்கோயிலில் தீபம் ஏற்றுவது மிக சக்தி வாய்ந்த பரிகாரமாகும். அதுவும் அதிகாலை, நண்பகல், அந்தி பொழுதில் ஏற்றப்படும் தீபங்களுக்கு மிகவும் விசேஷ சக்தி உண்டு. அதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளன. கோவில்களில் இந்த 3 வேளைகளில் ஏற்றப்படும் தீபம் உடனுக்குடன் துன்ப நிவர்த்தியை தரும்.
மிக கடுமையான பிரச்சனைகளுக்கு நல்ல சுத்தமான நெய்யை இறைவனின் கருவறையில் சுடர்விட்டு பிரகாசிக்கும் தூங்கா விளக்கில் சேர்த்து வந்தால் போதும். இத்தகைய தீபம் உடலில் இருந்து பிரிய போகும் ஒரு ஜீவனின் நேரத்தையே தள்ளி போடும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது ஆகும். ஆகவே பல ஆயிரம் செலவு செய்து பரிகாரங்கள் பண்ணுவதை விட ஒரு நெய் தீபம் பல மடங்கு சிறந்தது.